நாயன்மார்கள் கதையை ஸ்டார்ட் பண்ண முன்னால மனுநீதி சோழனை பத்தி சொல்றார். எதுக்குன்னா, இப்ப சோழ ராஜா கிட்டதான் இவர் முதல்ல மந்திரியா இருந்தார் சேக்கிழார். அந்த சோழ ராஜாவோட பரம்பரைக்கு முன்னால பல தாத்தாக்கு தாத்தான்னு இருந்தவதான் மனுநீதி சோழன். சோ முதல்ல ராஜா குடும்பம் அவ்வளவு வசதியானது. இந்த ராஜா மாதிரி எல்லா ராஜாவும் சோழ ராஜா நல்ல மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவிலே கட்டியிருக்கா. அதனால மனுநீதி சோழன்கிறவரை பத்தி சொல்றார். மனுநீதி சோழன்கிறவன் ரொம்ப தர்மப்படி நியாயப்படி ஆட்சி பண்ணிடுவான். அவனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அதனால சிவனை அப்படி வேண்டிட்டு அவனும் சிவபக்தி. சோழ ராஜாக்கள் எல்லாருமே 99% சிவபக்தி வேண்டிட்டு அவனுக்கு ரொம்ப அருமையா ஒரு குழந்தை பிறக்கிறது, புள்ள குழந்தை. அந்த குழந்தையும் ரொம்ப அருமையா வளர்ந்து எல்லாம் பண்றது. அப்புறம் கொஞ்சம் பெருசான உடனே அது ஒரு நாள் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், நான் ரதத்துல ஏறி போயிட்டு வரேங்கிறது. ரதம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப மாதிரி அப்பெல்லாம் காரு பஸ் இதெல்லாம் கிடையாது. போனா நடந்து போகணும், இல்ல பல்லக்கில் போவா. ராஜாக்கள்லாம் குதிரை மேல யானை மேல. ரதம்ங்கிறது தேர். தேர்ல ஏறி இந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு, ஊரெல்லாம் சுத்தி பார்க்க பட்டு ஃபாஸ்டா அந்த தேர்ல போயிட்டு இருக்கான். இப்ப நீங்களே பெரியவாளா இருந்தா கொஞ்சம் மெதுவா கார் ஸ்கூட்டர் சைக்கிள் ஓட்டுவா. குழந்தைகள் இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல வேகமா ஓட்டுவா. அந்த மாதிரி பயங்கர வேகமா ஓட்டின்னு போறான். இந்த சைக்கிள் கார் ஸ்கூட்டர்லாம் இப்போ சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி இவன் தேரை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டின்னு போறான். அப்போ ஓட்டிட்டு போறத ஜனங்கள்லாம் ஓரமா நின்று அப்படி பாக்குறான், நம்ம ராஜகுமாரன் எப்படி இருக்கான், பிரின்ஸ் எப்படி இருக்கான்னு பாக்குறான். பார்த்துட்டே இருக்கிறத அங்க ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த கண்ணுக்குட்டிக்கு பாவம், அதுக்கு இதெல்லாம் தெரியுமா, ராஜா பிள்ளை வரான் ஓரமா இருக்கணும்னு சொல்லி டப்பாலும் அந்த தேர் குறுக்க அது ஓடி போடும். இவனுக்கும் சட்டுன்னு அது குறுக்க வரவே என்ன செய்யுதுன்னு தெரியல. தேரை நிறுத்துறதுக்கு தேரை குதிரை தான் இழுத்துட்டு போகும். இவன் அந்த குதிரையோட இதை லகான் பிடிச்சுட்டு இருப்பான். அதை டக்குன்னு அதை நிறுத்த பாக்குறான். பார்த்தும் அந்த வேகத்துல முடியாம தேர் சக்கரம் அப்படியே கண்ணுக்குட்டி மேலே ஏறி கண்ணுக்குட்டி செத்து போயிடுறான். போனா எல்லாரும் அடாடாடாடாடாங்கிறான். அந்த கண்ணுக்குட்டி இப்படி ஆயிடுத்தேங்கிறான். என்ன உடனே இவன் ரொம்ப அழறான், இந்த மாதிரி ஆயிட்டு தெரியாம பண்ணிட்டோமேன்னு அங்க இருக்கிறவாள்லாம். அப்ப அந்த மனுநீதி சோழன் ராஜாவுடைய அரண்மனை வாசல ஒரு பெரிய மணி கட்டியிருப்பான். அதாவது ஜனங்களை யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்றதுக்குன்னு. அந்த பசுமாடு மணி அடிக்கிறது. பசுமாடு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அழறது, மணி அடிச்சோம்னா ராஜா உடனே என்ன இதுன்னு எல்லாரையும் கேட்கறத மந்திரி எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி உங்க பையன் தேர்ல வரத கண்ணுக்குட்டி மேல மோதி பண்ணிட்டான் அப்படின்னு. உடனே அவர் பதறி அடிச்சுட்டு ஓடுறாருங்க. ஓடி அவர் எல்லாருக்கும் நியாயம் சொல்றவர். தனக்கு ஒரே பிள்ளை, பல வருஷம் வேண்டி பிறந்த பிள்ளை, அப்படி இருந்தாலும் இப்ப இனிமே அந்த கண்ணுக்குட்டி உயிரோட கொண்டு வர முடியாது. அந்த பசுமாட்டுக்கு வந்த கஷ்டம் நம்ம அனுபவிக்கணும். அது குழந்தைய போயிட்டு அது அவஸ்தப்படுறது, செத்து போயிடுத்த கண்ணுக்குட்டின்னு. அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்படணும்னா நம்ம பையனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி பையனை கூப்பிட்டு, நீ தேர் சக்கரம் அடியில படுத்துக்கோ, நான் தேரை உன் மேல ஏத்த போறேங்கிற. எல்லாரும் சுத்தி இருக்கிறவா எல்லாரும் அப்படி அழறா. மந்திரி எல்லாம் சொல்றா, இப்படி செய்ய வேண்டாம், வேற எவ்வளவு பரிகாரம் இருக்கு, நீங்க நிறைய மாடு வாங்கி எல்லாத்துக்கும் நிறைய புல்லு இதெல்லாம் கொடுத்து பண்ணுங்கோ, எத்தனையோ பரிகாரம் இருக்குலாம் சொல்றாரு. இவர் சொல்றாரு, எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வரப்போறது இல்லை. அதோட கஷ்டம், அந்த அம்மா மாடு படுற கஷ்டம் நம்மளால தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரே வழி, என் பையனை கொண்டு நான் வாழ்க்கை பூரா என் குழந்தை செத்து போயிட்டான்னு நினைச்சு நானும் அந்த பசுமாடு மாதிரி கவலையில இருக்கிறதா ஒரே பரிகாரம் சொல்லிட்டு, பையனும் ஒன்னும் சொல்ல, அப்பா சரின்றா, நான் செஞ்சது தப்பு தான், தெரியாம பண்ணியிருந்தாலும் தப்பு, அதனால சரி நீங்க என்னை கொண்டுடுங்க பரவாயில்ல, இந்த குழந்தையும் தேர் சக்கரம் அடியில படுத்துன்றான். இவர் தேரை கலப்புறார். சக்கரத்தை குழந்தை மேல ஏத்த வரத சிவன் தடுத்து காட்சி கொடுத்து அந்த கண்ணுக்குட்டியும் உயிரோட கொண்டு சொல்றார், நீ இந்த மாதிரி இவ்வளவு பக்தியா நியாயமா இருக்க அப்படின்னு அவளெல்லாம் ரொம்பவும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறார். இது வரைக்கும். இனிமே சுந்தரமூர்த்தி நாயனார் கதை வரும், அதை நான் நாளைக்கு சொல்றேன்.